செய்வன திருந்தச் செய். இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க செய்யறதா முடிவெடுத்துட்டீங்கன்னா அதை பெர்ஃபெக்ட்டா செய்யணும். அதுதான் இதுக்கான ஒரு பொருள். இப்ப பாத்துட்டீங்கன்னா போர்டு எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் நீங்க தொடங்கியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க +2 படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கன்னா ஆல்ரெடி வெறி கொண்டு ஒரு ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் ஒன்ஸ் இந்த ஜூன் எல்லாம் வரும்போது நீங்க ப்ரிப்பரேஷன் கரெக்டா பண்ணல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. எஸ், மோர் தென் ஒரு 7 months கிட்ட நம்ம எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம். ஆனா அதை லாஸ்ட் மினிட்ல பார்த்தாச்சுன்னா நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க் இவன் படிச்ச கான்செப்ட் மைண்டுக்குள்ள இருக்கா இல்லையா, ஐயோ ஒன்ஸ் அகைன் நான் படிக்கிற மாதிரி இருக்கே. இந்த மாதிரி சுச்சுவேஷனை இங்க இருக்கக்கூடிய நிறைய உங்களுடைய சீனியர்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க பண்ண சில மிஸ்டேக். அந்த மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத இந்த செஷனை நான் சொல்றேன். அண்ட் அதை சார்ட் அவுட் பண்றதுக்கான வழியையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்டேக் என்னன்னு நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நோட்ஸ் மேக் பண்ணணும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நோட்ஸ் மேக் பண்றீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் செய்வன திருந்த செய். அதை எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்றது? ஸோ பெர்ஃபெக்ட்டா பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் நம்ம லாஸ்ட் அந்த ஜூன் மந்த் எல்லாம் வரும்போது போர்டு எக்ஸாமோட அந்த ரஷ் டைம்ல வரும்போது நீங்க பண்ண எஃபோர்ட்டை எப்படி பெர்ஃபெக்ட்டா யூட்டிலைஸ் பண்றது, அதுதான் இன்னைக்கு செஷனை நான் சொல்ல போறேன். ஸோ மேக் ஷுவர் இன்னும் நம்ம Xylem CBSE +1 and +2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோட் பை இந்த செஷனுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், நம்ம கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டில லிங்க் இருக்கும். அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிதானே? ஸோ ஷால் வி ஸ்டார்ட் த செஷன்? ஓகே, எஸ், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம Xylem பத்தி சொல்ல போயாச்சுன்னா, Xylem அப்படிங்கிறது சவுத் இந்தியாலேயே நம்பர் 1 எட்டெக் இன்ஸ்டிடியூட். அண்ட் இந்த இன்ஸ்டிடியூட்ல நம்ம தமிழ் பசங்களுக்காகவே லான்ச் பண்ண பேட்ச் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தளபதி பேட்ச். இந்த தளபதி பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்க நீங்க யூடியூப்ல பார்க்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க ஆன்லைன்ல. ஓகே, அண்ட் இப்போ இந்த டைம்ல நீங்க இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு அப் டு 5% டிஸ்கவுண்ட். இதுக்கு கூடவே உங்களுக்கு 500 rupees ஆஃபர் வேற இருக்குது. அது தனியா ஒரு கூப்பன் கோட் இருக்கும். அந்த கோடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தனியா ஒரு ஆஃபர் இருக்கு. அந்த கூப்பன் கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா TPN 500 அப்படிங்கிற கூப்பன் கோடு. ஸோ இன்னும் ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? நீங்க வீட்டில் இருந்துகிட்டே நீங்க நீட் அண்ட் போர்டு எக்ஸாம் ரெண்டுக்கும் சைமல்டேனியஸா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ ஆல் கைஸ். ஸோ மேக் ஷுர் இந்த கூப்பன் கோட் அண்ட் 5% ஆஃபரையும் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க நம்மளுடைய டீச்சர்ஸ் டீம் ரெடியாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகி கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் குவிக். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய டீம் உங்களுக்கு ஃபர்தர் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் +1 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு பேட்ச் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா தட்ஸ் தல ப்ரோ பேட்ச். இது நீங்கள் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரில் படிக்கலாம். ஓகே, நம்மளுடைய திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நம்ம Xylemத்துடைய ஹைபிரிட் சென்டரில் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த பேட்சஸ், போத் தலை ஆஸ் வெல் அஸ் தளபதி பேட்ச். ஸோ தளபதி ப்ரோ பேட்ச், இந்த ரெண்டுமே ப்ரோ பேட்ச். ஸோ இதில் உங்களுக்கு ஆஃப்லைன் சென்டரில் நீங்கள் வந்து டெய்லி ஈவினிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். நம்ம Xylem ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு உங்களுடைய போர்ட் ப்ரிப்பரேஷன் ஆஸ் வெல் அஸ் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, அடுத்து போகலாம். ஓகே, சரி, மெயினான கண்டென்ட்டுக்குள்ள நம்ம இப்போ வந்துட்டோம். ஏன் நோட்ஸ் மேக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம NCERT புக்கில் பார்த்துட்டீங்கன்னா கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. கம்பேர்ட் டு ஸ்டேட் போர்ட் கம்மியாக தான் இருக்குது. பட் எனிவே இருக்குது கண்டென்ட், அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அந்த கண்டென்ட்டை நீங்க அப்படியே அதை மட்டும் பார்த்து ஒரு 2 ஸ்கொயர் பிராக்கெட் எல்லாம் போட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா வெல் CBSE போர்டு எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல இருந்து எங்க இருந்து வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பண்றது பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்ஸையும் ஒழுங்கா படிச்சு அதுக்கான ப்ராப்பரான ஒரு நோட்ஸை மேக் பண்ணணும். ஸோ இங்கேதான் கம்ஸ் த பாயிண்ட். என்னன்னா, நீங்க மேக் பண்ணக்கூடிய நோட்ஸ் அதுக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கணும். இந்த ஃபார்மேட்ல நீங்க மேக் பண்ணா
அது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். எஸ், உங்களுடைய சீனியர்ஸ் என்ன பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்க மேக் பண்ணக்கூடிய நோட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்ட்ங்கிற மாரி இருக்கும். உங்களோட என்சிஇஆர்டிய காப்பி பேஸ்ட் பண்ண மாரி உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே. என்சிஇஆர்டில இருக்கக்கூடிய அப்படியே எஸ்ஐ எழுதுற மாரி இப்ப நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ப்ராப்பர் நோட்ஸ். ஓகே, ஸோ எஸ்ஐ எழுதுற மாதிரி எல்லாம் நீங்க நோட்ஸ் எடுக்க கூடாது. இது ரொம்ப பெரிய தப்பு. ஓகேவா? ஸோ அங்க இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணவே கூடாது. சரியா? நெக்ஸ்ட், இது இப்படி காப்பி பேஸ்ட் பண்றீங்கன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ யூ வில் கெட் போர்ட். தென் ஃபாலோட் பை, இப்படி நீங்க காப்பி பேஸ்ட் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே நீங்க நோட்ஸ் எழுதுறேங்கிற பேர்ல எஸ்ஐ எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். நீங்களே லாஸ்ட் மினிட்ல பேசாம இந்த நோட்ஸ் படிக்கிறதுக்கு நான் என்சிஆர்டி புக்கையே படிச்சுட்டு போயிடுவேன்ப்பா, அந்த கண்டிஷனுக்கு நீங்க வந்துருவீங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, ஈவன் நீங்க நோட்ஸ் எழுதும் போது உங்களுக்கு எல்லாம் படிச்ச மாதிரி இருக்கும். பட் எக்ஸாம் வரும்போது தான் தெரியும், இதுக்கு நான் பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே, அந்த கேட்டகரி மாதிரி தான். இதுக்கு நான் எழுதாமலே இருந்திருக்கலாம். என்சிஆர்டியை தான் நான் என்சிஆர்டில இருக்கிறத அப்படியே எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்சிஆர்டியை பார்த்தே படிச்சிருக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே டு மேக் அ நோட்ஸ். ஓகே, கீப் இட் இன் யர் மைண்ட். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல சில ஃபார்மேட்ஸை நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு நோட்ஸ். இது ஏன் ப்ராப்பர்னு சொல்றேன்னா, நீங்க எங்கேயுமே நீங்க எஸ்ஐ எல்லாம் பார்க்க முடியாது கண்டினியூஸா. ஓகே, எழுதிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கண்டென்ட்டை படிக்கிறாங்கன்னா அந்த படிக்கிற கண்டென்ட்டை ஷார்ட்டா கிறிஸ்பியா இங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மெட்டீரியல்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், ஈவன் நிறைய டயக்ராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பியா அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ்ல இந்த நோட்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு மாடல், இஸ் ஃபைன். இதை எப்படி நம்ம மேக் பண்றது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிக்கக்கூடிய கான்செப்டை, ஒரு பெரிய கான்செப்டை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு குட்டி பாக்ஸை போட்டு அந்த குட்டி பாக்ஸுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சதோட மெயின் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்னு எடுத்தாச்சுன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல், ஓகே, அப்படிங்கிற டைட்டில் நீங்க படிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் நீங்க படிக்கும்போது, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எலக்ட்ரோ கெமிக்கல் செல், அது என்ன, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் கெமிக்கல் எனர்ஜிக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த இன்டர்சேஞ்சிங் ப்ராசஸ். கரெக்டா? ஸோ அதை நீங்க ஷார்ட்டா கெமிக்கல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி போட்டு ஒரு 2 ஆரோ போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிடும். நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நோட்ஸ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க படிச்ச கண்டென்ட்டை ரீகால் பண்ற ஒரு கீயா தான் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கீ அப்படிங்கிற மறந்து என்சிஆர்டி அப்படி நோட்ஸா நீங்க மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அது தப்பு. என்சிஆர்டில இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ஒரு கீயா நீங்க மாத்தணும். இந்த கீயை நீங்க பார்க்கும்போது, ஓகே, இந்த கீயை பார்க்கும்போது உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய என்சிஆர்டி லைன்ஸ் வந்து அன்லாக் ஆகணும். இதுதான் இந்த கீயோட மெயினான ரோலை தவிர இந்த கீ தான் உங்களோட பிரெயின்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் கிடையாது. That's a more important point, my dear students. It's a key. Okay, notes, it's just like a key. நீ ஆல்ரெடி படிச்ச கண்டென்ட்டை ரீகால் பண்றதுக்கான ஒரு pathway. Now, நீங்க பார்த்துட்டீங்கன்னா சரி, மெயின் ஐடியா, தென் ஃபாலோட் பை எக்ஸாம்பிள்ஸ், தென் ஒரு மாடல் கொஸ்டின். ஓகே, எப்படி இந்த ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது, அவ்வளவுதான். இது ஒரு பாக்ஸ் போட்டீங்கன்னா அந்த பெரிய கண்டென்ட் சின்னதா ஒரு குட்டி பாக்ஸஸ் என்ன சொல்லலாம், ஒரு 5 சென்டிமீட்டர் டு 5 சென்டிமீட்டர் 5 டு 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல உங்களுக்கு ஒரு கண்டென்ட் முடிஞ்சிச்சு. பெரிய கொஸ்டினோட கண்டென்ட் முடிஞ்சிச்சு. ரொம்ப சின்னதா சொல்லிட்டேன் போல இருக்கு. பட் எனிவே, திஸ் இஸ் அ வே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, நீங்க எழுதும் போது, ஓகே, இந்த டெக்ஸ்ட் நீங்க நோட்ஸ் மேக் பண்ணும்போது உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பேராகிராஃப் நீங்க படிக்கணும், ப்ராப்பரா படிக்கணும். அண்ட் எந்த அளவுக்கு ப்ராப்பர்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேராகிராஃப்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு டவுட் கேட்டாங்கன்னா அந்த பேராகிராஃப்ல இல்லாத ஒரு வார்த்தையை வச்சு உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். சரியா? இப்போ என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பிசிக்ஸ்ல நீங்க படிக்கிறீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு கேட்கறாங்க, நீ என்ன சொல்லுவீங்க? ஒரு பந்து இருக்கு, நான் பந்து எடுத்து சும்மா கீழே போட்டா என்ன ஆகும்? கிராவிட்டி மூலமா அது கீழே போய் விழுந்துரும். இதை நீங்க சொல்லி கொடுப்பீங்கல்ல. பட் இந்த பந்து கீழே போய் விழும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. இது நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்க? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனனால நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இதே அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு இந்த மைண்ட் மேப்ஸ் மேக் பண்றதுலயும் ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். பட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் பண்ற விஷயம் என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாம் சார், ஒரு படிக்கிறாங்க பட் புரியலன்னா கூட என்ன பண்றாங்கன்னா, சரி சார், எனக்கு இது ஸ்பெசிஃபிக்கா இப்போ என்ட்ரோபிங்கிற டாபிக் நான் படிக்கிறேன், ஒண்ணுமே புரியல, இன்னும் ரேண்டம்னஸ்னு போட்டிருக்காங்க, பட் எதுவுமே புரியல, டெல்டா எஸ்ங்கிறாங்க, சில இடத்துல கியூ ரிவர்சிபிள்னு கொடுத்துருக்காங்க, ஏன் இந்த இடத்துல வந்துச்சு எதுவும் தெரியாது.
அப்ப என்ன பண்றது? சரி தெரியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்சிஆர்ல இருக்கக்கூடிய லைனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணு, முடிஞ்சு. நோ நோ நோ, இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் வே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா உங்களுடைய டீச்சர்ஸ்ட்ட கேளுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. கேட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் பெர்ஃபெக்டான நோட்ஸை நீங்க மேக் பண்ணுங்க. சும்மா ஒரு கண்டென்ட் உங்களுக்கு புரியாத உடனே நீங்க டக்குன்னு சரி புரியல, புக்ல இருக்கிறத அப்படியே எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதக்கூடாது. ஓகே, இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, யா, காட் இட். மெமரி, பூஸ்ட் மெமரி. யா, இந்த மெத்தடை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க கண்டென்ட்டை படிக்கிறீங்க, தென் அதை மூடி வச்சுட்டு அதை நீங்க திங்க் பண்ணி உங்க மைண்டுக்குள்ள ப்ராசஸ் பண்றீங்க. ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க டேட்டாஸ், இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றீங்க. கலெக்ட் பண்ணி தென் நீங்க அதை ஒரு நோட்ஸா மேக் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்ல உங்களுடைய பிரெயினோட ஃபங்க்ஷன் 3x டைம்ஸ் அதிகமா ஒர்க் பண்ணும். நீங்க யூஸ்வலா படிக்கக்கூடிய வேயை விட இந்த வேல நீங்க கான்செப்டை ஈஸியாகவும் ஆக்யூரேட்டாகவும் மோர் டீடைல்டாகவும் படிப்பீங்க. எஸ், மோர் டீடைல்டா. சரியா? காட் இட். ஸோ இந்த ப்ராசஸ் பேரு காப்பிங் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். எஸ், ஓகேவா? இது வந்து ப்ராப்பரா நீங்க யோசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க நோட்ஸா மேக் பண்ணியிருக்கீங்க. இதுதான் பெர்ஃபெக்ட் வே ஆஃப் நோட்ஸ் மேக்கிங். தீஸ் ஆர் த க்ரூஷியல் பாயிண்ட்ஸ். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் காப்பிங். ஓகே, காப்பிங் டெக்ஸ்ட் புக், அதை விட இது வந்து ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு வே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஸ்டிக்கி நோட் ஸ்ட்ராட்டஜி. யா, இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா, சம்டைம்ஸ் நீங்க நோட்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க, எடுத்து முடிச்சிட்டீங்க, பட் அன்பார்ச்சுனேட்டா புதுசா சில கான்செப்டை புதுசா இன்னும் ரொம்ப டீட்டெயிலா நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ என்ன பண்றது? உங்களோட நோட்ஸ் அப்டேட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நோட்ல நான் எழுதிட்டேன். இனிமேல் அதுக்கிடையில இந்த கான்செப்டை உள்ள வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னா, நீங்க படிச்ச கான்செப்ட் இன்னும் அப்டேட் ஆகும் போதும் அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல சில இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது, யா, சில கான்செப்ட் உங்களுக்கு புரியல, டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து இன்சஃபிஷியண்டா இருக்குது, பட் ஆன்லைன்ல இப்போ நம்ம சேனல்ல நம்ம நடத்தக்கூடிய கண்டென்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைக்குது, புதுசா ஒரு கண்டென்ட் கிடைக்குது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? அந்த டேட்டாஸை நீங்க எழுதி வைக்கிறீங்க. எழுதி வைக்கிறத சும்மா ரஃப் நோட்ல எழுதி வைக்காம அது ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சு உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல நீங்க ஒட்டி வைக்கும்போது எப்போ நீங்க அந்த என்சிஆர்டி புக்கு ஓபன் பண்ணி பார்த்தாலும் உங்களால நம்ம செஷன்ல நம்ம சொல்லிக் கொடுத்த டேட்டாஸையும் புக்ல இருக்கக்கூடிய டேட்டாஸையும் உங்களால கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ணி கன்க்ளூஷனா ஐடியாவை கொண்டு வர முடியும். கன்க்ளூஷனா பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வர முடியும். இதுதான் இந்த மெயின் ஸ்டிக்கி நோட்ஸோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இந்த பேசிஸ்ல நீங்க உங்களுடைய நோட்ஸ் மேக் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுடைய போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ், யா, அண்ட் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் நீங்க எழுதும்போது மட்டும் keep it in your mind, ரொம்ப கன்சைஸ்டா எழுதுங்க. ஓகே, பிகாஸ் ஸ்டிக்கி நோட்ஸை பொறுத்தவரைக்கும் சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த ஸ்மால் ஏரியாவில் நீங்க உங்களுடைய கண்டென்ட்டை முடிஞ்ச அளவு கன்சைஸ்டா, எஸ், இந்த கன்சைஸ் இந்த டேர்ம் நீங்க கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட்ல டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்ல போயாச்சுன்னா, இப்போ நீங்க 1 AMU நீங்க எடுக்கிறீங்க, அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ இதை நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் என்சிஆர்ல படிக்கும்போது எப்படி இருக்கும்? 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்னு படிப்பீங்க. ஸோ இதை நீங்கள் இவ்வளோ லென்த்தாக நீங்கள் எழுத போகலாம், சிம்பிளாக மாஸ் ஆஃப் 1 நியூக்ளியான் அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், ஸோ அப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் டீப்பாக நீங்கள் படிக்கும் போது தான் அதை இன்னும் கிறிஸ்பாக ரொம்ப கன்சைஸ்டாக உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு கன்சைஸ்டாக மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு போர்டு எக்ஸாம் டைம்ல நீங்க படிச்ச பாடத்தை ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, காட் இட்? தட்ஸ் இட். யா, ஃபைன். ஃபிளிப் இட் இன்டு a table. முடிஞ்ச அளவுக்கு டாபிக்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா டேபிள்ஸா மேக் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ளோ சார்ட்ஸா மேக் பண்ணலாம். ஓகே, இது டேபிள்ஸ், ஃப்ளோ சார்ட், மைண்ட் மேப், இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்க மைண்ட் மேப்ஸ் ஸோ காலம் அண்ட் டேபிள். ஓகே, டேபிள் அப்படி இல்லைன்னா டயக்ராம்ஸ். ஓகே, சின்ன குட்டி டயக்ராம்ஸ் எல்லாம் வரையலாம், சின்ன மைண்ட் மேப்ஸ் போடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வரையும்போது உங்களுடைய நோட்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப கன்சைஸ்டாக பார்த்ததும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், மைண்ட் மேப்ஸுங்கிறது வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கோ ரெஃபரன்ஸ் புக்கோ கிடையாது. இட் இஸ்
பிளேயிங் எ ரோல். என்ன ரோல்? கீ. ஓகே, இட்ஸ் அ கீ ரோல். இந்த கீ வந்து எதுக்குன்னா, நீங்க படிச்ச கான்செப்டை மறுபடியும் ரீகால் பண்ற ஒரு வேலையை பண்றதுதான் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த நோட்ஸ். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த நோட்ஸ், மைண்ட் மேப், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயமே நீங்க படிச்சதை ரீகால் பண்ற ஒரு வேலை தான். ஸோ ரீகால் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நோட்ஸை மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட், ஸோ அந்த இப்போ நீங்கள் காலம் நீங்கள் மேக் பண்ணுறீங்க, ஒரு டேபிள் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் ஒவ்வொரு காலத்துலையும் நீங்கள் இந்த ஃபார்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். காலம் 1 கான்செப்ட் எழுதலாம். அடுத்து அந்த கான்செப்டில் எதாவது கீ வேர்ட்ஸ் இருக்கும். எஸ், இப்போ போர்டு எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு சில தியரி நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த தியரியில் இருக்கக்கூடிய சில கீ வேர்ட்ஸுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த கீ வேர்ட்ஸை செப்பரேட்டாக இன்னொரு காலத்தில் நீங்கள் எழுதும்போது உங்களுடைய போர்டு எக்ஸாம் டைமில் நீங்கள் அந்த கீ கான்செப்டை ஆர் கீ வேர்ட்ஸை மறக்காமல், ஓகே, மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் மூணாவது பார்த்துட்டீங்கன்னா ஒன் லைன் எக்ஸ்பிளனேஷன். அது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து நீங்கள் ஷார்ட்டாக கன்சைஸ்டாக முடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், chunk the concept. எஸ், இப்போ ஒரு பெரிய சாப்டர் எடுக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே தெர்மோடைனமிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பெரிய சாப்டர் தான். ஸோ அந்த பெரிய சாப்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட் பாக்ஸஸாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெர்மோடைனமிக்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் உங்களுக்கு என்னதான் இருக்குன்னா பேசிக் கண்டென்ட், டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், தென் ஃபாலோட் பை இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் சிஸ்டம் சரௌண்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சில டேர்ம்ஸை ஒரு ஏரியாவிலையும் ஒரு பாக்ஸ்குள்ளே நீங்கள் வைக்கலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய என்னது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், தென் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஜீரோத் லா. ஓகே, யூஸ்வலாக என்சிஆரில் ஜீரோத் லா கிடையாது, பட் எனிவே நீங்கள் நீட்டுக்கெல்லாம் வரும்போது ஜீரோத் லா வரும். ஸோ ஃபைனலாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய சாப்டரை சின்ன சின்ன பிரிக்ஸாக நீங்கள் கன்சைஸ்டாக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் அதை அந்த ஒன்ஸ் அகேன் நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் லைக் திஸ் வே. ஓகே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் டன் என்ன, தென் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அதெல்லாத்தையும் ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் டிவைட் பண்ணி பேசிக் ப்ராசஸ், ஓகே, தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அண்ட் என்ன டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ், ஈவன் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டத்தெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் சிம்பிளாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட், மிஸ்டேக் ட்ராக்கர் நோட். இப்போ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை மறந்துருப்பாங்க. என்னன்னா எல்லாருமே படிக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு நோட்ஸ் மேக் பண்ணுவாங்க. என்சிஆர்டில் இருக்கக்கூடியதில் நோட்ஸை மேக் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை நோட் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி அண்ட் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய மிஸ்டேக்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன் அதுக்குன்னா நீங்கள் எப்போ உங்களுடைய மிஸ்டேக்ஸை நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மிஸ்டேக் அதுக்கடுத்து உங்களுடைய எக்ஸாம்ஸில் கண்டினியூ ஆகாது. எஸ், இட் ஓன்ட் ஹேப்பன் அகேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் நோட் பண்ணும்போது ஏன் அந்த மிஸ்டேக் போட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் செல்ஃபாக எவாலுவேட் பண்ணுவீங்க. தென் ஃபாலோட் பை அதுக்கான பெர்ஃபெக்டான ஆன்சர் என்னங்கிறத சர்ச் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அதை சர்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், after that you will get a clear cut idea about that particular concept. Okay, once you got that, what will happen, next time நீங்க அந்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா அந்த கான்செப்ட்ல மிஸ்டேக் போட மாட்டீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டோட மிஸ்டேக்ஸை நீங்க கம்மி பண்ணி வரும்போது over the long time what going to happen, டெஃபினட்டா நீங்க எழுதக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றதை விட நம்ம பண்ணக்கூடிய கெட்ட விஷயங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணா நம்ம நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஓகே, தென் ஃபைனலி திஸ் இஸ் மை ஃபேவரட் ஸ்லைட். ஏன்னு சொல்லவா, ஐ சீன் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் டெக்ஸ்ட் புக்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸ் அண்ட் ஈவன் அவங்களுடைய நோட்ஸை கூட நான் பார்த்துருக்கிறேன். அப்படி மஞ்சள் கலரில் ஜெகஜோதியா இருக்கும். நம்ம கோயில் திருவிழாவுக்கு புதுசாக வாங்கின ஷர்ட்ல மஞ்சப்பொடி தடவுற மாதிரி அவங்களுடைய நோட்ஸ்லையுமே அங்கங்கே மஞ்சப்பொடியா போட்டு மஞ்சள் கலர்ல மினுமினுக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்திலிருந்து முடியாத வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சார். அதனால தொடக்கத்திலிருந்து முடியாத வரைக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன் சார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ஈவன் பிரச்சனை என்னன்னா நிறைய பேர் நிறைய கலர்ல எல்லாம் மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நல்ல விஷயம் தான். பட் நீங்க இந்த மாதிரி கலரா மார்க்கர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங்கை கொடுங்க. நான் உங்களுக்கான ஒரு ஹெல்ப்பாக இதை நான் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 3 கலர் ஆஃப் மார்க்கர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ப்ளூ கலர், தென் ரெட் கலர், தென் க்ரீன் கலர். இதில் ப்ளூ கலர் பார்த்துட்டிங்கன்னா இம்பார்ட்டன்டான டெஃபனிஷன்ஸ், அதெல்லாமே ப்ளூ கலர் மார்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சில கான்செப்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெட் கலர் மார்க்கிங் இருக்கிறதுல நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு அர்த்தம். தென் க்ரீன் கலர் பார்த்துட்டிங்கன்னா
நீங்களா மேக் பண்ண ட்ரிக். எஸ், இங்க நிறைய பேர் புதுசா நிமோனிக்ஸ் மேக் பண்ணியிருப்பீங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் சில கான்செப்டை ரொம்ப கன்சைஸ்டா மாத்தி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஷார்ட் கட்ஸ் போட்டிருப்பீங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நிமோனிக்ஸ் இதுக்கெல்லாமே ஸ்பெஷலா இது உங்களோட கிரியேட்டிவிட்டி. ஸோ நீங்க அதுக்கு கிரீன் கலரை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய நோட்ஸ்ல நீங்க மேக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இட் வில் மேக் யூ அ கிளியர் அண்ட் பர்ஃபெக்ட் நோட்ஸ் ஃபார் யுவர் என்டையர் இயர். ஓகே, ஸோ இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாமே உங்களுடைய போர்டு எக்ஸாம் முடியாத வரைக்கும் இந்த நோட்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு நோட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அகேன் நீங்கள் போர்டு எக்ஸாம் வரும்போது நீங்கள் அதை ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரிதானே? ஸோ ஃபைனலாக இந்த கோட்ஸை நல்லா ரைட் பண்ணிக்கோங்க. நானே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த இடத்துல எல்லாருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு யாருமே கிடையாது. பட் we will try to be perfect. இந்த இடத்துல நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணுறது எரர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை இம்ப்ரூவ் பண்ண உங்களால் முடியும். ஜஸ்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் யோர் செல்ஃப். ஓகே, வெளியிலேருந்து ஒருத்தங்க வந்து உங்களை கை பிடிச்செல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வைக்க மாட்டாங்க. ஓகே, நான் கூட இங்கே வந்து உங்களுக்கு கண்டென்ட் ஐடியா தான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் மோல்டு பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். ஓகே, தென் ஃபைனலாக நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயத்த ஒன்ஸ் அகேன் நான் கன்வே பண்ணுறேன். நீங்கள் செய்வன திருந்தச்சு. நீங்கள் பண்ணுற விஷயத்த நோட்ஸ் மேக் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நோட்ஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடிய நோட்ஸை கொஞ்சம் பர்ஃபெக்டாக எழுதுங்க. எஸ்ஐ எழுதாதீங்க. நோட்ஸுங்கிறது இட்ஸ் அ கீ டு அன்லாக் வாட் யூ லேர்ன். ஓகே, இதுதான் நோட்ஸோட முக்கியமான பாயிண்ட். ஓகே, அதை தவிர்த்து நீங்கள் எஸ்ஐ எல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கன்சைஸ்டாக புரிஞ்சதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யுவர் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் நோட்ஸில் எழுதுங்க. அண்ட் குட்டி குட்டி பாக்ஸஸ், ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ரீகால் பண்ணுறதுக்கு. அண்ட் காலம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, டேப்லோ காலம்ஸ் அண்ட் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரீசன்ஸை கொடுத்துக்கோங்க. தென் ஃபாலோட் பை நீங்கள் நோட்ஸில் ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸுக்குமே ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. இது வந்து டெஃபனிஷன், இது வந்து கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஏரியா, அண்ட் இது வந்து என்னுடைய நிமோனிக்ஸ், ஷார்ட்கட்ஸ், ட்ரிக்ஸ், அது எல்லாமே நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய நோட்ஸ் வரக்கூடிய அகாடமிக் இயருக்கு ரொம்ப ரொம்ப சஃபிஷியண்டாக இருக்கும். அண்ட் உங்களுடைய போர்டு எக்ஸாமில் நீங்கள் நினைச்ச மார்க்கை விட அதிகமான மார்க்கை நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிதானே? காட் இட்? எஸ். தென் ஃபைனலாக நீங்கள் இப்போ 12th முடிக்கக்கூடிய ஒரு 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஜைலத்தில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். நம்மளுடைய ஆஃப்லைன் பேட்சை பற்றின ஒரு இன்ட்ரோட தான் இங்கே இருக்குது, வெற்றி பேட்ச். அண்ட் இந்த பேட்சில் உங்களுடைய சீனியர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஆன்லைனில் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் நீட்டுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்க, 12th முடிச்சாச்சு, ரிப்பீட்டர்ஸாக இருக்கிறீங்க. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப் டு 5% ஆஃபர் வேறு இருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட் டியூரேஷனுக்கு தான் இருக்கும், ஒரு ஃபியூ டேஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ மேக் ஷுவர் உங்களுக்கு தெரிஞ்ச கசின் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம பேட்சை பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு இப்போ 12th முடிச்சுட்டு ரிப்பீட்டர்ஸாக ஜாயின் பண்ணணும், நீட்டுக்கு படிக்கணும், ஒரு வருஷம் பிரேக் விட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ இஃப் யூ நோ சம் ஒன் அண்ட் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அ நீட், ஸோ மேக் ஷுவர் இந்த பேட்சை பற்றின இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, காட் இட்? சரி, அப்புறம் மாரா பேட்ச். இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் சொன்னேன் நம்ம சைலம்ங்கிறது ரொம்ப பெரிய டெக் கோச்சிங் சென்டர். அண்ட் இந்த சென்டரில் நம்ம ஹைப்ரிட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் இந்த சிஸ்டத்தை பேஸாக வச்சு கிரியேட் ஆன ஒரு பேட்ச் பார்த்துட்டிங்கன்னா மாரா பேட்ச். இங்கே தான் உங்களுக்கு ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன்லேயும் ஃபேக்கல்டிஸ் டீச் பண்ணுவாங்க. 2 செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு ஒரு பாடத்தை நடத்துவாங்க. அப்போது ஒரே கலர் 2 வாங்க. ஸோ இவ்வளோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ரெக்கார்டட் வீடியோஸாக கூட பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நாள் காய்ச்சல், ஆஃப்லைனில் டீச்சர் நடத்துறதை படிக்க முடியலைனாலும் இட்ஸ் ஃபைன், உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய பேக்லாக்ஸை எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி. நம்ம மாரா பேட்ச் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, தென் திருநெல்வேலி, இந்த 3 சென்டர்லையும் இந்த பேட்சஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, ஸோ மேக் ஷுர் நம்ம பேட்சை பற்றி சொல்லிக் கொடுங்க. சரியா? தென் ஃபைனலாக ஃபார் த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, that's it for today. And don't forget, my dear students, செய்வன திருந்தச்சை. ஓகே, that's it. And நம்ம Xylem +1 and +2 சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோட் பை
இந்த செஷனுக்கான ஒரு தம்ஸ் அப் கொடுக்கோங்க. ஸோ see you on another session. Until then,